சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். நந்தனம் ஒருங்கிணைந்த வணிக வரி வளாக கூட்டரங்கில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் இன்று நடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கான தமிழக அரசின் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அதிகாரிகள் கூட்டத்தின் போது பத்திரப்பதிவுத்துறையில் 2024-25ஆம் நிதியாண்டில் இதுவரை 5,920 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் இது கடந்த நிதியாண்டின் வருவாயுடன் ஒப்பிடுகையில் 821 கோடி ரூபாய் அதிகம் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். கடந்த ஆலோசனை கூட்ட அறிவுறுத்தலின்படி அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் அங்கீகாரமற்ற மனைப்பிரிவை பதிவு செய்த அலுவலர்கள் கண்டறிந்து அவர்கள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தொடர்ந்து அங்கீகாரமற்ற மனப்பிரிவை பதிவு செய்யும் அலுவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்களும் தங்கள் எல்லைக்குட்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆய்வு செய்து பதிவுக்கு வரும் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் ஆவணம் பதிவு செய்தல், ஆவணங்களை உரிய நேரத்தில் ஒப்படைத்தல், போலி மற்றும் அங்கீகாரமற்ற மனைப்பிரிவு பதிவுகளை தடுத்தல் உள்ளிட்ட பணிகளை தொடர்ந்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சர் மூர்த்தி கேட்டுக்கொண்டார்.